ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய பூண்டு குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நம்ம எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். இந்த வெந்தயமும் பச்சரிசி தான் இந்த குழம்புக்கு நல்லா வாசத்தை கொடுக்கும். அதே போல் குழம்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். அதனால தான் அரிசி போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம அதுக்கு நல்லெண்ணெயோ இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில், உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த ஆயிலை ஊற்றிக்கோங்க. இது பெரும்பாலும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கடுகு, வெந்தயம், சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். எண்ணெயில் இந்த கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சால் தான் நம்ம இந்த குழம்புக்கு நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டை எடுத்துக்கிறேன். உங்கள் குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். அதோடையே ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதோடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முழு தக்காளியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால நல்ல குழம்பு கிரேவியாகவும் சீக்கிரமாக தக்காளியும் வெந்து வந்துடும். அதனால தான் நான் தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த தக்காளியில் இருக்க பச்சை வாசனை தட்டியெல்லாம் சுண்ட நம்ம வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா சுண்ட வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சேர்த்துருக்க வெங்காய பூண்டுக்கு நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோடையே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரையும் கழுவி தக்காளி ஆட்ட தண்ணியும் ஊற்றிக்கிறேன். அதோடைய தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன்.
ரொம்ப குழம்பு தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக நீங்கள் பார்த்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் செய்கிற அளவுலே செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக திக்காக குழம்பு கிடைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது கொதி வந்துருச்சு. அதில் நம்ம புளியையும் ஊற்றிடலாம். நல்லா புளியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு, சீரகம், வெந்தயத்தூளை சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சதை ஃபுல்லாக சேர்த்துக்க தேவையில்லை. பவுடர் ஆனோடனே அதிகமாக தெரியும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 டீஸ்பூன் மிச்சம் வச்சுட்டேன். ரொம்ப கசப்பு தன்மையும் கொடுத்துரும். அதனால் காரமும் அதிகமாயிரும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து நல்லா கொதித்து வரட்டும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், 2 நிமிஷம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கிறோம். வெல்லம் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த குழம்புல இனிப்பு, புளிப்பு ப்ளஸ் அந்த நம்ம போட்ட வெந்தயத்தோட கசப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து தாங்க ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அட்டகாசமாக இருக்குங்க. அதனால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதி வந்து வற்றி வரட்டும். குழம்பு வற்றுச்சுன்னா ரெடி ஆயிரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் குழம்பு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா வெங்காயம் ஜூஸியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் நல்லா வெங்காயம் வெந்து ஜூஸியாகவும் கிடச்சிருக்குங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சுட சுட சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், நான் சாதத்தில் ஒரு 2 கரண்டி ஊற்றி பிணைஞ்சி காமிக்கிறேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.